ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் வந்து ப்ரைலேருந்து பார்த்துருப்பீங்க. ப்ரைலேருந்து பார்த்த மாதிரி சூப்பராக லவ் சாங் ரொம்ப ஷார்ட் அண்ட் க்யூட்டாக அவங்க பிக்கை உங்களுக்கு பிடிச்சிங்க பிக்கை நீங்கள் ஆட் வந்து பண்ணிவிட்டு வீடியோ வந்து ரொம்ப பெஸ்ட்டாக நீங்கள் வந்து மேக் வந்து பண்ணுறது சொல்லிட்டு இந்த முன்னாடி வீட்டில் வந்து நம்ம வந்து பார்த்துலாமா. அதே மாதிரி இந்த வீடியோ எடிட் பண்ணுறவங்க அலைன் மோஷன் அப்ளிகேஷன் வந்து தேவை. இதுக்கு ஆப் வந்து உங்கள்கிட்ட இல்லை, ஃபஸ்ட்டு ஆப் வந்து ஆப் வந்து ஓப்பன் வந்து பண்ணிங்க. இதுக்கு ஆப் லிங்க் வந்து இன்ஸ்டாவோட பயோவில் வந்து இருக்குது. அதே மாதிரி உங்கள்கிட்ட இன்ஸ்டாகிராம்லாம் டெலிகிராம் சேனல் வந்து இருக்குது. டெலிகிராம் சேனல் வந்து பயோ வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஆப் வந்து பயோன்ற பாருங்க பின் வந்து பண்ணிப்பா. அதில் வந்து நீங்கள் வந்து இந்த ஆப் வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி ஆப் வந்து ஓப்பன் வந்து பண்ணிங்க. ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் ஆப்போட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படி தான் இருக்கும். கீழே பார்த்தா கிரீன் கலர் ப்ளஸ் சைன் பார்த்தா கீழே பார்த்தா ப்ராஜெக்ட் சொல்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் வந்து பண்ணி இந்த வீடியோ பார்த்தா ஒரு புக் ஆப்ஷன் ஒரு 7% நெக்ஸ்ட் சம் லிரிக் வந்து யூஸ் பண்ணிப்பா. அந்த லிரிக்கான ஃபாண்ட் லிங்க் இந்த 2 ப்ராஜெக்டான லிங்க் எதுவுமே உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்காது. எல்லா லிங்க்குமே ஒரே இடத்துல உங்களுக்கு வந்து தர மாதிரி நான் வந்து ஒரு வெப்சைட்டுக்கான லிங்க் இருக்கும்போது கிளிக் பண்ணி ஃபைன் பண்ணுற பேஜ் வந்து டாப் டவுன் ஸ்க்ரோல் வந்து பண்ணுங்கள். புக் மாப்ஸ்க்கான லிங்க் இருக்கும், ஃபாண்ட்டுக்கான லிங்க் வந்து நான் எல்லாமே வந்து கொடுத்துருப்பேன். ஓகேங்களா. நெக்ஸ்ட் இந்த 2% அந்த ஃபாண்ட்டை வந்து ஆப்பில் வந்து இம்போர்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து புக் மாப்ஸ் வந்து ஓப்பன் வந்து பண்ணிங்க. ஓகேங்களா. ஓப்பன் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணால் கீழே பார்த்தா மியூசிக்கான லேயர் இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு எஃபெக்ட்கான லேயர், நெக்ஸ்ட் ஒரு குரூப்கான லேயர். இந்த 2 லேயரில் நான் எப்படி சேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க நெக்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தா 3:18 பார்த்தா வந்து லிரிக் வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கும். அதே மாதிரி ஃபஸ்ட்டில் இருக்கிறது வேறு ஸ்டைல் ஃபாண்ட்டுக்கான லிரிக்கு, நெக்ஸ்ட் இருக்கிறது வேறு ஃபாண்ட் ஸ்டைலுக்கான லிரிக். ஓகேங்களா. இந்த 2 ஃபாண்ட்டுக்கான லிங்க்கும் நீங்கள் ஃபைண்ட் பண்ணுற பேஜில் வந்து இருக்கும். ஓகேங்களா. இம்போர்ட் ஆப் வந்து இந்த ஃபாண்ட் வந்து இம்போர்ட் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபாண்ட் ஸ்டைல் வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஓகேங்களா. இப்போ டைமில் பார்த்தோன்னா 3:18 வந்துருங்க. இது வந்து ப்ளஸ் சூஸ் பண்ணுங்கள், மீடியா வந்து ஓப்பன் பண்ணுங்கள். எடிட் பண்ண போகிற பிக் எங்கே இருக்கோ இப்போ அந்த பிக்கை வந்து ஆட் பண்ண போகிற பிக் அந்த ஃபோட்டோ சூஸ் பண்ணிட்டு ஆட் பண்ண போகிற பிக் வந்து கிளிக் வந்து பண்ணிங்க. கிளிக் வந்து பண்ணிட்டு மேலே பார்த்தா ரிசர்வாக ஒரு 3 ஆட் பண்ண சர்க்கிளுக்காக கிளிக் வந்து பண்ணிங்க. கிளிக் பண்ணி பார்த்தா 5th ஃபில் கம்பல்சரி ஆஃப் கிளிக் பண்ணி ஃபில் ஸ்க்ரீன் வந்து செட் பண்ணிட்டு இந்த இமேஜ் கீழே பார்த்தா மூவ் ட்ரெஸ் ஆஃப் கிளிக் பண்ணிட்டு இந்த ஸ்வைப் 2 இருக்குது அங்கே வந்து இமேஜ் வந்து சென்டர் பண்ணி செட் பண்ணிங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் இந்த யார் கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் புக் மார்க் வந்து போய்ட்டு பேக் வந்து செக் பண்ணால் அதான் க்ளோஸ் பண்ணிட்டு பேக் வந்து மாதிரி 3 கட் ஆப்ஷன் வரும். தேர்ட் கட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா இமேஜ் வந்து கட் பண்ணிங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு புக் மார்க் 2 புக் மார்க்காக ஒரு பிக்கை நீங்கள் வந்து ஆட் பண்ணி ஃபில் ஸ்க்ரீன் வந்து கிளிக் பண்ணி கட் பண்ணிங்க. ஓகேங்களா. கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணிங்க. ஓகேங்களா. இதே மாதிரி லாஸ்ட்டுமே பிக் வந்து ஆட் வந்து பண்ணிங்கன்னா ஒரே பிக் லாஸ்ட்டுமே எக்ஸ்பேண்ட் பண்ணி கட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நான் வந்து எப்படி வந்து இதுக்கு வந்து எஃபர்ட் வந்து ஆட் பண்ண சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் வந்து பண்ணுறேன். ஓகேங்களா. ஓகே. பார்த்தா நீங்கள் வந்து பிக்கை வந்து ஆட் பண்ணிருப்பீங்க. இப்போ இந்த பிக்குக்கு மேலே அந்த லிரிக் வந்து ஷோ ஆகும். நம்ம வந்து இப்போ ஆட் பண்ண பிக் வந்து செலக்ட் வந்து பண்ணிக்கலாமா. இப்போ சைடில் கண்ணை போட்டு ஸ்மாலாக இருக்கிறது வந்து லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ளஸ் பண்ணிட்டு லைட்டாக மேலே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அப்படியே ஃபுல்லாக லேயர் வந்து செலக்ட் ஆகும். இங்கே இப்போ நீங்கள் ஆட் பண்ண லேயர் மட்டும் செலக்ட் பண்ணிட்டு இங்கே மேலே பார்த்தா ஃபஸ்ட்டு குரூப் ஆப்ஷன் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணி குரூப் வந்து போட்டுட்டு இப்போ அந்த இமேஜ் அந்த குரூப்பில் இருக்குது அந்த குரூப்பில் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லிரிக்கும் டவுனில் ஸ்க்ரோல் பண்ணி எடுத்து வந்துட்டு இப்போ இந்த லேயர் கிளிக் பண்ணி மேலே பார்த்தா ஒரு 3 இடப்பா கிளிக் வந்து பண்ணிவிட்டு கீழே பார்த்தா அன்குரூப்னு சொல்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணி அன்குரூப் கொடுத்தீங்கன்னா அந்த லிரிக் உங்களுக்கு வந்து டாப்பில் வந்து ஷோ ஆகும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் சிம்பிளாக பேக் வந்துங்க. சாரி பேக் வராதிங்க, ஃப்ரண்ட்டில் வாங்க. ஃப்ரெண்ட் வந்து குரூப் அண்ட் மாஸ்க்னு சொல்லிட்டு ஒரு லேயராக கிளிக் பண்ணுங்கள். கீழே பார்த்தா எடிட் குரூப் சொல்லிட்டு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணால் சர்க்கிளுக்கான லேயர் இருக்கா. இப்போ ஸ்டார்டிங் வந்து ப்ளஸ் சூஸ் பண்ணுங்கள், மீடியா வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஆட் பண்ண போகிற பிக் வந்து செலக்ட் வந்து பண்ணிங்க. ஓகேங்களா. செலக்ட் வந்து பண்ணிட்டு இந்த இமேஜ் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி சர்க்கிளுக்கே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த இமேஜ் வந்து லாஸ்ட் வரையும் எக்ஸ்பேண்ட் வந்து பண்ணிங்க. எக்ஸ்பேண்ட் வந்து பண்ணிட்டு இமேஜ் கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தா 3 ட்ரெஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே தேர்ட் பார்த்தா ஸ்கேல் கிளிக் தேர்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி ஸ்கேல் அட்ஜஸ்ட் பண்ணி ஃப்ரேமில் வந்து இந்த இமேஜ் வந்து கிளியராக தெரியலுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணிங்க. ஓகேங்களா. செட் பண்ணிட்டு மேலே பார்த்தா அந்த சர்க்கிளுக்கான ஒரு லேயர் இருக்குல்ல அந்த லேயர் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இங்கே எஃபெக்ட்னு சொல்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தா ஒரு எஃபெக்ட்டுக்கான ஆப்ஷன் அதுக்கான 3 லைன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இந்த 3 டாட் செலக்ட் பண்ணிட்டு காப்பி எஃபெக்ட்ன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணி எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணிவிட்டு கீழே ஒரு இமேஜ் லேயர் இருக்கா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்டில் போய்ட்டு இந்த 3 டாட் செலக்ட் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் கிளிக் பண்ணினா அந்த எஃபெக்ட் வந்து ஆட் ஆகிடும். இப்போ அந்த லேயர் கிளிக் பண்ணி அந்த எஃபெக்ட்டில் போய்ட்டு அந்த கண்ணை மட்டும் ஆன் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த இமேஜுக்கான எஃபெக்ட் வந்து கிடச்சிரும். ஓகேங்களா. இப்போ பேக் வந்துடுங்க. ஓகேங்களா. இப்போ ஃபுல்லாக பேக் வந்துட்டிங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தாலே உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக அந்த எஃபெக்ட்டுக்கான மூவ் வந்து கிடச்சிருக்கு. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பேக்ரவுண்ட் ஒரு இமேஜ் அந்த இமேஜுக்கும் சேம் அதே இமேஜ் வந்து ஆட் வந்து பண்ணிவிட்டு அந்த இதில் சர்க்கிளுக்கு ஆட் பண்ணலாம். சேம் அதே இமேஜ் வந்து ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணிட்டு அந்த இமேஜ் வந்து ஃபில் ஸ்க்ரீன் வந்து செட் வந்து பண்ணிவிட்டு இப்போ அந்த இமேஜ் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துவாங்க. கரெக்டாக இல்லை லேயருக்கு டவுன் வந்து ஸ்க்ரோல் பண்ணி எடுத்து வந்துட்டு இப்போ நீங்கள் ஆட் பண்ணிங்களா அந்த இமேஜுக்கான எஃபெக்ட்டை இருங்க அந்த இமேஜ் வந்து இந்த எண்டு வரையும் எக்ஸ்பேண்ட் வந்து பண்ணிங்க. எக்ஸ்பேண்ட் வந்து பண்ணிட்டு ஆல்ரெடி நான் கொடுத்து லேயரை சூஸ் பண்ணிட்டு அதுக்கான எஃபெக்ட்டில் போய்ட்டு இந்த 3 டாட் வந்து காப்பி எஃபெக்ட் வந்து கிளிக் பண்ணி எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணி எடுத்துட்டு இப்போ அந்த லேயர் வந்து டிலேட் வந்து பண்ணிவிடுங்க. டிலேட் பண்ணிட்டு நீங்கள் நியூ ஆட் பண்ண லேயர் சூஸ் பண்ணிட்டு எஃபெக்ட்டில் போய்ட்டு அந்த எஃபெக்ட் வந்து 3 டாட் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் கிளிக் பண்ணினா சிம்பிளாக அந்த எஃபெக்ட் வந்து ஆட் ஆகிடும். அதுக்கடுத்து இமேஜ் வந்து சென்டர் தர மாதிரி மூவ் வந்து போய்ட்டு சென்டர் வந்து பண்ணிக்கோங்களா. நெக்ஸ்ட் சிம்பிளாக பேக் வந்துங்க. பேக் வந்து ஷேக் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டில் ஒரு லேயர் இருக்கும். அந்த லேயர் சூஸ் பண்ணிட்டு லேயர் காப்பி போய்ட்டு காப்பி லேயர்ன்ற ஆப்ஷன் வந்து கிளிக் வந்து பண்ணி இந்த லேயரை வந்து காப்பி பண்ணி எடுத்துங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு புக் மார்க் ஆப்ஷன் வந்து ஓப்பன் வந்து பண்ணிங்க.
ஓப்பன் வந்து பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் என்ன வந்து பண்ண போகிறீங்கன்னா நான் சொல்கிற லேயர் மட்டும் சூஸ் பண்ணிட்டு இந்த எஃபர்ட் வந்து பேஸ்ட் வந்து பண்ண போகிறீங்க. கரெக்ட் டைமில் பார்த்தா 3:27 ஒரு இமேஜ் இருக்கா, அந்த இமேஜ் வந்து சைடில் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி சூஸ் வந்து பண்ணிங்க. நெக்ஸ்ட் லேயர் வந்து ஸ்கிப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் லேயர் வந்து லைட்டாக கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து சூஸ் வந்து ஆகிடும். சைடில் கிளிக் பண்ணோம் இமேஜ் மாதிரி ஓகேங்களா. சைடில் மட்டும் கரெக்டாக நான் ஒரு லேயர் விட்டு ஒரு லேயர் வந்து நான் வந்து சூஸ் வந்து பண்ணிக்கிறேன். ஓகே சூஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக நான் ஒரு 4 லேயர் சூஸ் பண்ணி அந்த 4 லேயர் சூஸ் பண்ணி முடிச்சேன். இந்த ஏராக்கு பக்கத்தில் ஒரு ப்ளஸ் சைன் போட்டு டபுள் லேயர் மாதிரி ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி கீழே பார்த்தா பேஸ்ட் சைடு சொல்லிட்டு ஸ்மால் ஒரு ஏரா மாதிரி ஆப்ஷன் அந்த ஏரா வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண மாதிரி ஷீட் வந்து அவ்வளோ அந்த கார் ஆப்ஷனையும் அந்த டைம் ஆப்ஷனையும் வந்து ஆஃப் வந்து பண்ணிவிட்டு பேஸ்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணால் நீங்கள் சூஸ் பண்ண லேயருக்கு மட்டும் பர்ஃபெக்டாக அந்த எஃபர்ட் வந்து ஆட் ஆகிட்டு இருக்கும். இப்போ ஆட் பண்ண லேயரை சூஸ் பண்ணிவிட்டு இங்கே மேலே வந்து 3 சர்க்கிள் கிளிக் பண்ணிவிட்டு ஃபிஃப்த் ஃபில் கம்பேஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஃபிஃப்த் செட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் இந்த லேயரை வந்து கிளிக் பண்ணி உங்கள் ஃபிங்கர் யூஸ் பண்ணி இமேஜ் வந்து சென்டராக தர மாதிரி செட் பண்ணிங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துங்க. பேக் வந்து ஷேக் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிட்டு அதே மெத்தடில் இப்போ செகண்டாக இருக்க லேயரை சூஸ் பண்ணி லேயர் காப்பி போட்டு காப்பி லேயர் கிளிக் பண்ணி எடுத்துங்க. நெக்ஸ்ட் வந்து புக் ஆப்ஷன் ஓப்பன் வந்து பண்ணிங்க. புக் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிட்டு இப்போ நீங்கள் ஸ்கிப் பண்ணுவீங்களா சேம் அதே லேயரை இப்போ நம்ம லேயர் வந்து காப்பி பண்ண லேயர் வந்து ஸ்கிப் பண்ணல இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்கிப் பண்ண லேயரில் வந்து சூஸ் வந்து பண்ணிங்க. சூஸ் வந்து பண்ணிவிட்டு சேம் அதே லேயர் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் வந்து பண்ணிவிட்டு அந்த கீழே பேசுகிற போல ஸ்மால் லேயரோ அது கிளிக் பண்ணிட்டு நம்ம ஃபஸ்ட்டு பண்ண மாதிரி கலர் ஆப்ஷனையும் டைம் ஆப்ஷன் ஆஃப் வந்து பண்ணிவிட்டு பேஸ்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி அந்த எஃபர்ட் வந்து அது வந்து ஆட் வந்து பண்ணியாச்சு ஓகேங்களா. நெக்ஸ்ட் பேக் கட் பண்ணிட்டு பேக் வந்துங்க. பேக் வந்து புக் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிட்டு டாப் பார்த்தா ஒரு ஷேக் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணி டாப் பார்த்தா ஒரு ரெக்டாங்கிளான ஒரு ஷேப் இருக்கும். அது கிளிக் பண்ணிவிட்டு லேயரில் காப்பி போட்டு காப்பி லேயர் கிளிக் பண்ணி எடுத்துகிட்டு பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு புக் ஆப்ஷன் ஓப்பன் வந்து பண்ணிவிட்டு ஸ்டார்டிங்கில் இருக்கட்டும் சேம் அதே லேயர் காப்பி போய்ட்டு பேஸ்ட் லேயர் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த லேயர் வந்து உங்களுக்கு வந்து ஆட் ஆகிடும் ஓகேங்களா. அந்த லேயர் லாஸ்ட் செட் ஆகும் செக் பண்ணிங்க. செக் பண்ணிட்டு கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணி வீடியோ எடிட்டிங் வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணிட்டீங்கன்னா சிம்பிளாக மேலே பார்த்தா ரைட் சைடு பார்த்தா செட்டிங் பண்ண பட்டன் பண்ணுங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு வீடியோ வந்து கரெக்டாக செக் பண்ணிவிட்டு கீழே எக்ஸ்போர்ட் பண்ண கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் வந்து பண்ணுங்கள். வீடியோ வந்து ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் ஆகி முடிஞ்சுன்னா சேவ் பண்ணுற செலக்ட் பண்ணி இந்த வீடியோ வந்து உங்கள் கேலரியில் வந்து சேவ் வந்து பண்ணுங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட் சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். டாடா பை.